சமபலத்தில் அதிமுக திமுக. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலோட 18 சட்டசபை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. 18ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடந்து அதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கையும் நடக்க இருக்கு. லோக்சபா தேர்தலை விட சட்டசபை இடைத்தேர்தலுக்கு தான் முக்கிய கட்சிகள் முன்னுரிமை தந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம், இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டம்னு சொல்கிறாங்க. தேர்தல் நடக்கிற 18ஆம் தேதி 6 தொகுதியிலேயாவது வெற்றி பெற்றாதான் அதிமுகவுக்கு சட்டசபையில் பெரும்பான்மை கிடைக்கும். அதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியையும் தொடர முடியும். ஒருவேளை அந்த 18ல் 15 இடங்களை திமுக கைப்பற்றிடுச்சுன்னா அதிமுக ஆட்சி கவிழ்ந்து திமுக ஆட்சி உருவாக வாய்ப்பு இருக்குது. இதனால் திமுகவை அதிக இடங்களில் ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு அதிமுகவும், 6 இடத்துல அதிமுகவை ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்னு திமுகவும் களம் இறங்கியிருக்காங்க. அதே சமயம் லோக்சபா தேர்தலை கண்டுக்கவே இல்லைன்னு விமர்சனத்துக்கும் ஆளாகக்கூடாதுங்கிற இரு கட்சிகளுமே நினைக்கிறாங்க. அதனால் 4-5 தேர்தல்களில் தேர்தல் மந்திர தந்திர கலைகளை அபாரமாக கற்றுத்தேர்ந்த அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி ஆகியோரிடம் 18 தொகுதிகளையும் ஒப்படைச்சிட்டாரு முதல்வர் பழனிசாமி. நான் உட்பட மற்ற எல்லாரும் லோக்சபா தேர்தலில் தீவிர கவனம் செலுத்துறது மாதிரி தீவிர பிரச்சாரம் செய்கிறோம். மொத்த மீடியா கவனமும் எங்கள் மேலே இருக்கும். அந்த வாய்ப்பை 18 தொகுதியிலையும் சிறப்பாக பயன்படுத்தி வேலையை முடிங்கன்னு சொல்லிட்டாராம். இதே உத்தியை தான் திமுகவும் கையாளுது. ஸ்டாலின் மருமகன் சபரீசன் தலைமையிலான OMG எனப்படும் ஒன்மேன் குரூப்பில் உள்ளவங்க 18 தொகுதிகளிலையும் சிறப்பாக கவனம் செலுத்துகிறாங்களாம். இருந்தாலும் செலவு விஷயத்தில் அதிமுகவை போல தாராளமாக திமுக இல்லையா. அதனால் அந்த கட்சியினரிடம் சுணக்கமும் தெரியுது. அதையும் மீறி கட்சி நிர்வாகிகளை விரட்டிட்டு OMG வேலை வாங்குதான். நமக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. நடுவில் தினகரன் கட்சியை தலை தூக்க விட்டுறாதீங்க, செலவை பற்றி கவலை இல்லை, என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு நிர்வாகிகளை உசுப்பேற்றி இருக்காங்களாம் 2 மணிகள். திமுக முகாமிலையும் இதே வசனம் தொடருதான். தோல்வி என்றாலும் 2ஆம் இடத்தை பிடிக்கணும். RK நகரில் நடந்தது மாதிரி 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டா விளைவுகள் மோசமாக இருக்கும்னு நிர்வாகிகளை எச்சரிக்கிறாராம் சபரீசன். இதில் 18 தொகுதிகளிலையும் 1000க்கே தடுமாறிக்கிட்டு இருந்த தொண்டர்கள் இளநீர் குடிச்சா கூட 2000 ரூபாய் நோட்டை எடுத்து வீசுகிறாங்களாம். தினகரன் அரசியலில் இருப்பாரா விலகுவாரா அப்படிங்கிறத இந்த சட்டசபை இடைத்தேர்தல் தான் தீர்மானிக்கும். இதனால் அவருடைய அமமுகவும் ஓடி ஆடி வேலை செய்தான். 18ல் 16 தொகுதிகளில் தினகரன் ஆதரவாளர்கள் MLA பதவி இழந்திருக்காங்க. அவங்களில் 3 பேர் லோக்சபாவுக்கு போட்டியிடுறாங்க. இதனால் அவர்களின் தொகுதிகளில் மட்டும் புதிய வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்காங்க. மற்ற 13 தொகுதிகள்லையும் MLA பதவியை இழந்தவங்க தான் நிற்கிறாங்க. 7 தொகுதிகளில் திமுகவும் 7 தொகுதிகளில் அதிமுகவும் முன்னணியில் இருக்குது. 4 தொகுதிகளில் இழுபறியும் நிலவுது. இருந்தாலும் 11 நாட்கள் மீதம் இருக்கிற நிலையில் ஆளுங்கட்சியினர் நிறைய கொடுப்பார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குதான். அதையும் தாண்டி எதிர்க்கட்சிகளின் கவனிப்பு இருந்தால் சூழ்நிலை மாறலாம். சட்டமன்ற தேர்தலை விட 18 தொகுதிகளுக்கு நடக்கிற சட்டமன்ற இடைத்தேர்தல் தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டத்தை நிர்ணயிச்சிருக்கு.